இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டை கண்டித்தும் பிரதமர் மோடி பதவி விலக கோரியும் பொள்ளாச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை கண்டித்தும் பிரதமர் மோடி பதவி விலக வலியுறுத்தியும் பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. வெங்கட்ரமணன் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து மெழுகுவர்த்தி மற்றும் டார்ச் லைட்டுகளை ஏந்தியவாறு தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டை கண்டித்தும் பிரதமர் மோடி பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு மத்திய பேருந்து நிலையம் புதிய திட்ட சாலை வழியாக ஊர்வலமாக சென்று காந்தி சிலை சிக்னலில் ஊர்வலம் நிறைவடைந்தது. இந்த ஊர்வலத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். தேர்தல் ஆணையம் பாஜக அரசின் கமிஷனாக மாறியுள்ளது. இந்தியா முழுவதும் வாக்குகளை திருடுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை கேட்டால் கொடுக்க வேண்டியது தேர்தல் கமிஷனின் கடமை. ஆனால் அதை வழங்காமல் 400 கிலோ எடையுள்ள வாக்காளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கியுள்ளனர். அப்படி வழங்கிய வாக்காளர் பட்டியலில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர் பட்டியல் முறையற்று உள்ளது. எனவே மத்திய மோடி அரசு தேர்தல் கமிஷன் உடனடியாக பதவி விலக வேண்டும். இதற்கு முன்பு இருந்த தேர்தல் கமிஷனை கைது செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த தேர்தல் கமிஷன் என்பது இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய கமிஷனாக இந்தியா முழுவதும் வாக்குகளை திருடுகிறது. டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை தர சொன்னால் இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை கேட்டால் கொடுக்க வேண்டும் என்பது தேர்தல் கமிஷனுடைய கடமை. அந்த கடமையை மீறி அந்த டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை கொடுக்காமல் 400 கிலோ எடையுள்ள வாக்காளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கினார்கள். ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த 400 கிலோ வாக்காளர் பட்டியலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டமன்றத்தை எடுத்து தேர்வு செய்து பார்க்கின்ற பொழுது 1,250,000 வாக்குகள் முறையற்று இருக்கிறது. மோடி தார்மீக அடிப்படையில் பிரதமர் பதவிக்கு லாய்க்கில்லை. பாரதிய ஜனதா அரசும் இனிமேல் தொடர்வதற்கு லாய்க்கில்லை. உடனடியாக பதவி விலக வேண்டும். தேர்தல் கமிஷன் உடனடியாக பதவி விலக வேண்டும். இதற்கு முன்னால் இந்த தேர்தல் ஆணையரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.